நீ சொல்லுது சொன்னாங்க. என்ன சாப்பிட்டேன்? மீன் குழம்பா? சரி மச்சான் வரான். மச்சான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டே இல்லை வெளில போய் சாப்பிடுவோம் மச்சான்? மயிர்ல சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. ஒருத்தன் வந்து நீ 2 மாசம் ஆச்சுடா. ஏதாவது எழுத கொண்டு வச்சா அட்லீஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணியாடா? நான் வர்றதுக்கு முன்னாடி கூட ஒரு பொட்டச்சிட்டு பேசிக்கிட்டான். அதுக்கு நான் தான்டா ரீசார்ஜ் பண்றேன். எனக்கு வீட்டு வாடகை, கரண்ட், பெட்ரோல், தண்ணி ஏகப்பட்ட செலவு இருக்குடா. வெளில போய் சாப்பிடலாம் கூப்பிடுறேன். ஏதாவது இருக்கிறத வச்சா சமைக்கலாம்டா. பசுமாடு மாதிரி படுத்தே கிடைக்கடா. உங்க அப்பனுக்கு மாத்திரை செலவு மட்டுமே 1500 ரூபா ஆகுதுடா. போடாங்க மயிர், உனக்கு 2 நாள் டைம். ஏதாவது வேலைக்கு போயிரு. பையன் தூக்கிட்டு ஊருக்கு போயிரு. ஆமா தம்பி நல்லா இருக்கியாடா? இருக்கம்மா. சரி தினேஷுங்கடா? அம்மா இப்பதாம்மா வேலையில இருந்தோம்னா. சரி 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 சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டோம்மா. இப்பதாம்மா வயிறாட சாப்பிட்டேன். பிரியாணிலாம் வாங்கிக்கலாமா? பாத்துக்கிறாம்மா, நல்லா பாத்துக்கிறான். சரிம்மா, நான் ரூமுக்கு வந்தோன்னா அவனை அடிக்க போறேன். என்ன பண்ணுறான்? நீ திட்டா பையத்துக்கிட்டு போயிடுவேன்னு நினைச்சியா? எனக்குள்ள குறைய நீ சொல்லி காட்டியிருக்க. இந்த மாதிரி குறையெல்லாம் சொல்லி காட்டுறதுக்கே உன்னை மாதிரி ஒருத்தன் லைஃப்ல வேணும்டா. ரொம்ப பசிக்குது, டீ மட்டும் சொல்லேன்.